நம்ம பக்கத்து நாடான வங்கதேசத்துக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம். ஏன்டா இதை வாங்கி கொடுத்தோன்னு இப்போ ஃபீல் பண்ணுற அளவுக்கு இந்தியாவுக்கு எதிராக இந்தியாவில் உள்ள 7 மாநிலங்கள் எங்களுக்கு சொந்தமாக வேண்டும், 7 சகோதரிகள் எங்களுக்கு வேண்டும்னு கேட்குறாங்க. இது எந்த வகையில் நியாயம்? இதுக்கு பின்னாடி தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கறது பாகிஸ்தானா இல்லை அமெரிக்காவா? என்ன நடந்துகிட்டு இருக்கு வங்கதேசத்தில்? நாடாளுமன்ற முற்றுகை, 2 கொலை இல்லை 3 கொலைகளுக்கு மேலே நடந்துக்கிட்டே இருக்கு. அதை பார்த்து ரசிக்கக்கூடிய நோபல் பரிசுக்கு சொந்தக்காரன் அங்கே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற அந்த டீட்டெயில் ரிப்போர்ட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பாவம் அப்பாவி மாணவர்கள் என்ன செய்கிறோன்னு தெரியாமல் ஒரு பெரிய மத கலவரத்தையே இங்கே நடத்திக்கிட்டு இருக்காங்க. படிங்கடா படிங்கடான்னு ஏன் சொல்கிறேன்னு இப்போ புரியுதா? இந்த வீடியோவை பாருங்கள், டீட்டெயில்டாக புரியும். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். நம்முடைய பாராளுமன்றத்தில் பிரியங்கா காந்தி காங்கிரசினுடைய அறியப்பட்ட முகம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? பங்களாதேஷனுடைய நம்முடைய இந்திய உறவுகள் அங்கே பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப அக்ரெசிவாக இங்கே இந்துக்கள் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. அவங்கள காப்பாற்றுங்க, அவங்கள காப்பாற்ற வேண்டியது இந்திய அரசினுடைய கடமை அப்படின்னு முழக்கமிட்டிருக்காங்க. என்ன நடந்தது பங்களாதேஷில்? லாஸ்ட் 2 days, ஜஸ்ட் 48 hours ஒட்டுமொத்த பங்களாதேஷுமே மறுபடியும் பெரிய அளவில் பொங்கிடுச்சு. எதனாலனா ஷெரீஃப் உஸ்மான் ஹாதி அப்படிங்கிற இந்த நபருடைய கொலை தான் அதுக்கு காரணம். இவருடைய மரணம் பெரிய அளவில் பேசப்பட்டது. இவர் மசூதியில் தொழுகையை முடிச்சுட்டு தனது வீட்டுக்கு கிளம்புறதுக்காக புறப்பட்ட போது பைக்கில் வந்த நபர்கள் இவருடைய தலையில் சுட்டாங்க. இவர் கிட்டத்தட்ட கோமா நிலைக்கு போயிட்டார், உயிரோடு தான் இருந்தார். சிங்கப்பூரில் போய் இவருக்கான மருத்துவ ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாங்க. ஆனால் இவர் இறந்து போயிட்டார். அதற்கு பிறகு இவருடைய உடல் இப்போ பங்களாதேஷில் ஃபியூனரலுக்காக கொண்டு போகப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த காட்சிகளை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். பிரம்மாண்டமான காட்சிகள் இது. இப்போது இவருடைய மரணத்திற்கு பிறகு இவரை யார் கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் யோசிக்கணும்ல. குற்றவாளிகள் யாருன்னு கண்டுபிடிக்க வேண்டியது பங்களாதேஷினுடைய கடமை இல்லை. ஆனால் இந்தியர்கள் தான் கொலை செஞ்சாங்க, அவங்க இந்தியாவுக்கு தப்பிச்சு போயிட்டாங்க அந்த நபர்கள் அப்படின்னு ஒரு புரளியை கிளப்பி விட்டாங்க. அதன் பயனாக அங்கே இருக்கக்கூடிய மாணவர் அமைப்புகள் இந்தியாவினுடைய இந்த துணை தூதரகம் பங்களாதேஷில் இருக்குது, அதை முற்றுகையிட முயற்சி பண்ணாங்க. இப்படி சம்பந்தம் இல்லாமல் இந்தியர்கள் மீது அவர்கள் கோபப்படுவதற்கு பின்னாடி சில காரணங்கள் இருக்குது. வங்கதேசத்தில் இவர் சாதித்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவர் நாடு கடந்து உலகளாவிய அளவில் பேச ஆரம்பித்தார். எல்லை கடந்த நாடு பிடிக்கக்கூடிய ஆசையை வங்கதேசத்து மக்களுக்கு ஊட்டினார். இது இவருடைய பெரிய ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டால், வரக்கூடிய டாக்கா எலெக்ஷனில் பிப்ரவரி மாதம் நடக்க இருக்குது. அந்த எலெக்ஷனில் பொது தேர்தலில் இவர் பார்ட்டிசிபேட் பண்ணுறதா பிளான் இருந்தது. ஸோ இவருடைய ஸ்பீச்சுங்கிறது ரொம்ப வன்முறையை தூண்டக்கூடிய வகையில் இருந்ததாக அங்கே இருக்கக்கூடிய சில பேர் சொல்லத்தான் செய்கிறாங்க. ஆனால் இவர் சொல்லக்கூடிய விஷயம், என்னுடைய கொள்கைகள் நின்று பேசும், ஆனால் என்னை கூட இவங்க கொலை செய்யலாம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் இவர் சொல்லியிருக்கார். சரி, இப்போ இவர் இறந்து போயிட்டார். இதன் மூலியமா இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையில ஒரு பெரிய ஒரு சண்டை மூழுவதற்கான காரணமா, இல்லை மக்கள் தவறாக அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் நம்மை பற்றி தவறாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இந்த கொலையினால் நடந்துருச்சு. சரி, இப்போ இவருடைய ஃபியூனரல், இவருடைய இறுதி ஊர்வலம் எப்படி நடக்குதுன்னு பாருங்க. மக்கள் கூட்டம் அவ்வளோ தூரம் குவிகிறாங்க. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் ஒரே இடத்துல குவிஞ்சு இவருக்கான இறுதி மரியாதையை வங்காளதேசத்தில் பண்ணுறாங்க. இந்த காட்சிகளை பார்த்துட்டீங்க. அடுத்ததா மிக முக்கியமான வீடியோ, ஒரு நபருடைய இறுதி நிமிடங்கள் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இவர் யாருங்கிறத நான் சொல்றேன். இந்த காட்சியை பார்த்துக்கோங்க. ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. இது வரைக்கும் வேறு எந்த சேட்டலைட் சேனலில் கூட இது ரிலீஸ் ஆகலை. சரி, இந்த காட்சியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நபருடைய பெயர் தீபு சந்திர தாஸ். இவர் ஒரு இந்து அப்படின்னு தான் இப்போது அடையாளம் காட்ட வேண்டிய தேவை இருக்குது நாட்டு மக்களுக்கு. காரணம் என்னென்னா, இவரை இன்னைக்கு கொலை செஞ்சுட்டாங்க. இவரை எப்படி கொலை செஞ்சாங்கன்னா, இவர் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மற்றவர்கள்ட்ட அவர் இஸ்லாமிய மதத்தை பற்றி தவறாக பேசியதாக ஒரு வதந்தி ஒன்று கிளம்புச்சு.
அதற்கு பிறகு இவரை போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் ஒப்படைக்கிறாங்க. போலீஸார்கிட்ட இருந்து மாப் கலகரக்கார கும்பல் வந்து இவரை அப்படியே வெளியில் கூட்டிகிட்டு வந்து கடத்தி கொண்டு வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு பிறகு இவருடைய ஆடைகள் களையப்படுது, நெஞ்சிலேயே மிதித்து சாகடிக்கிறாங்க. சாகடித்தது மட்டுமல்லாமல் ஒரு பெரிய குச்சியில் இவருடைய உடலை கயிறு கட்டி ஏற்றுறாங்க. ஏற்றுனது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. கயிறை கட்டி தெருவில் அப்படியே இழுத்துட்டு போய் இன்னொரு மரத்தில் கட்டி வச்சு உடம்பை எரிச்சாங்க. சரியா? பிரதோம் அலோ ப்ளஸ் டெய்லி ஸ்டார் அப்படிங்கிற இந்த பத்திரிகை, ரைட்டா? இந்த பத்திரிகை வந்து 2 பத்திரிகைகள் கொளுத்தப்படுது பங்களாதேஷில். மனுஷனை கொளுத்திட்டாங்க. அதற்கு பிறகு இந்த 2 பத்திரிகைகள் என்ன எழுதுறாங்க அப்படிங்கிறத பற்றின கவலைகள்லாம் அவங்களுக்கு இல்லை. ஆனால் எழுதுறாங்க அப்படிங்கிறதுனாலேயே அந்த பத்திரிகைகள் மீது ஒரு பெரிய அட்டாக் நடத்தினாங்க இந்த கலவரக்கார கும்பல். அலுவலகங்களுக்கு நடந்த சம்பவமும் இவரை கொலை பண்ணதும் ஒன்றா அப்படிங்கிறத நீங்கள் பொருத்தி பார்த்துக்கோங்க. ஒரு மனித உயிர் ஒரு பக்கம், பத்திரிகை அலுவலகம் எரிக்கப்பட்டது மறுபுறம். இதே மாதிரி பங்களாதேஷில் ஏகப்பட்ட கட்டடங்கள் எரிக்கப்பட்டிருக்கு. அதையும் நான் காட்சிப்படுத்துகிறேன். வங்காளதேசத்தில் எதனால இந்த போராட்டம் உருவாச்சு அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. 2024 அங்கே மாணவர் போராட்டம் பெரிய அளவில் வெடிச்சுது. மாணவர்கள்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்கும் அப்படின்னு தான் மக்கள் முதல்ல நினச்சாங்க. பட் அங்கே எதுக்காக அந்த மாணவர்கள் போராட்டம் பண்ணாங்கன்னா, பாகிஸ்தானில் இருந்து ஒரு 3 அமைப்புகள், தடை செய்யப்பட்ட அமைப்புகள், அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய மாணவர்கள்ங்கிற பேரில் இப்போது நம்ம ஊரில் எஸ்எஃப்ஐன்னு சொல்லிட்டு நியாயமாக போராட்டம் பண்ணக்கூடிய குழு வந்து இருக்காங்க. அதே எஸ்எஃப்ஐயில் காலேஜ் படித்து முடிக்கிற வரைக்கும் அவங்க அந்த எஸ்எஃப்ஐயில் உறுப்பினராக இருக்கலாம். காலேஜ் முடித்ததுக்கப்புறமும் அந்த காலேஜ் வாசலில் நான் எஸ்எஃப்ஐ குரூப் சேர்ந்தவன், இந்த காலேஜுக்காக நான் போராட்டம் பண்ண வரேன் அப்படின்னு கூட சில பேர் ஐடி கார்டோட வருவாங்க. புரியுதா? அதற்கு பிறகு 10 வருஷம் கழிச்சும் நான் எஸ்எஃப்ஐயில் இந்த காலேஜில் தான் படித்தேன்னு சொல்லி ஒருத்தவங்க போராட்டத்தில் வந்து கலந்துக்கிறதுக்காக வந்து அந்த போராட்டத்தை லீட் பண்ணுறாங்கன்னா அவங்கள மாணவர்னு நீங்கள் ஒத்துப்பீங்களா? அதே மாதிரி தான் அந்த 3 தடை செய்யப்பட்ட பாகிஸ்தானை சேர்ந்த அமைப்புகளில் இருக்கிறவங்களும் இங்கே பங்களாதேஷுக்குள்ளே வந்து ஒரு பெரிய போராட்டத்துக்கு காரணமாக இருக்குது. அந்த எதுக்காக போராட்டம் பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் வேலை இல்லை, வேலை வாய்ப்பு பங்களாதேஷில் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணம். 2வது, சுதந்திர போராட்ட தியாகிகள். 1971 சுதந்திர போராட்டம் கிடச்சதில்ல. சுதந்திரம் யார்கிட்டருந்து கிடச்சது? பங்களாதேஷில் இருந்து கிழக்கு பாகிஸ்தான் மட்டும் பிரிஞ்சு பங்களாதேஷம் மாறுச்சு. அப்போது அங்கே இருந்து வந்திருக்கக்கூடிய நபர்கள், பாகிஸ்தான்லேருந்து வந்திருக்கக்கூடிய நபர்கள் இங்கே பங்களாதேஷை துண்டாடணும்னு சொல்லி ஒரு பிளானோட வராங்க. இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் நீதிமன்றத்தில் தீர்ப்பாகி அதை ஷேக் ஹசீனாங்கிற நபர் வந்து பிரதமராக இருந்தப்போ அமல்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. அப்போ தான் இராணுவ வீரர்களுடைய வாரிசுகளுக்கு மட்டும் அதிக அளவில் வாய்ப்பு கிடைக்குதுன்னு மாணவர்கள் போராட்டம் பண்ணுறதா அங்கே ஒரு செய்தி உருவாகுது. இதுதான் இங்கே அடிப்படை பிரச்சனை. மாணவர் போராட்டம் இன்னைக்கு மத பிரச்சனையாக மாறி நிற்கிது. இடஒதுக்கீட்டுக்காக போராட்டம் பண்ண வந்தவங்க அமெரிக்காவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நோபல் பரிசு கொடுக்கப்பட்டு அங்கே பொறுப்பாளராக இப்போ நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய யூனிஸ், அவர் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? இவ்வளோ பெரிய கலவரம் நடந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு கேட்டால், அந்த இறந்து போன இந்து இருக்கார்ல, ரைட்டா, அந்த நபரை கொலை செய்ததாக சொல்லப்படக்கூடிய ஒரு 7 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது முக்கியமான சீக்ரெட் ரிப்போர்ட் ஒன்று நமக்கு கிடச்சிருக்கு. அதுதான் உளவு தகவல் அப்படிம்பாங்க. பாகிஸ்தான் தான் வங்கதேசத்தினுடைய மாணவர் அமைப்பை தூண்டிவிட்டு அங்கே கிளர்ச்சியை ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தகவல். பிப்ரவரி மாதம் தேர்தல் நடக்க இருக்குல்ல, அதில் பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. இந்த ஐஎஸ்ஐ அப்படிங்கிற குரூப்பு தொடர்ச்சியாக அங்கே மத பிரச்சாரங்களையும் மத வன்முறைகளையும் தூண்டி விடுறதுல ரொம்ப ஸ்பெஷலான ஆளுங்க. இவங்க உள்ளே புகுந்து வங்கதேசத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஸ்பெஷல் ரிப்போர்ட்டு தான் இப்போது இந்தியாவுக்கு கிடச்சிருக்கு. அடுத்ததா இதை எப்படி உறுதிப்படுத்துகிறாங்க அப்படின்னா, ஒன் இண்டியா அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் சேனல் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட் என்னென்னா, பாகிஸ்தானுடைய கூட்டுப்படைகளின் தளபதி ஜெனரல் சக்கி ஷாம்ஷாத் அப்படிங்கிற ஒரு நபர், அவர் மிஸ்ரா அப்படிங்கிற பேர்லையும் அழைக்கப்படுறார். அவர் ஒரு 4 நாட்கள் வங்கதேச பயணத்துக்கு பிறகு ஒரு குழு ஒன்று உருவாக்குறாங்க. அதில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, ஒரு பிரிகேடர், 2 கர்னல், 4 மேஜர் ப்ளஸ் பாகிஸ்தானுடைய கடற்படை விமானப்படையை சேர்ந்த பல அதிகாரிகள் அதில் இடம்பெறாங்க. வங்கதேசத்தில் ஒரு குழு வந்து இதற்காகவே ஸ்பெஷலாக அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க.
இதுதான் இந்தியாவுக்கு இப்போ பெரிய அச்சுறுத்தலாக இருக்கு. இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலங்கள் சீனாட்டை இருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு பெரிய அளவில் முயற்சி பண்ணுது. குறிப்பாக அருணாச்சல் பிரதேசம், அஸ்ஸாம், சிக்கிம், நாகாலாந்து இந்த மாதிரியான மாநிலங்கள்லாம் பெரிய சிக்கலுக்கு உள்ளாயிருக்கு. இப்படிப்பட்ட நேரத்தில் இவங்க வேற நம்மளை குடைச்சலுக்கு உள்ளாக்குறாங்க. அதுதான் வருந்தத்தக்கது. இந்த காட்சி ரொம்ப கோரமான காட்சி. இதே மாதிரி 32 பில்டிங் அங்கே அடித்து உடைச்சிருக்காங்க வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய மாணவ அமைப்புகள். இது என்ன மாதிரியான கட்டடங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க. சுதந்திரத்துக்காக போராட்டம் பண்ணாங்கல்ல, அவங்களுடைய வீடுகள், ஷேக் ஹசீனா அவர்களுடைய வீடு, இப்படி தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதை பூரா இவர் தலைமையில் இருக்கக்கூடிய மாணவர் அமைப்பு அவங்க தீவிரவாதிகளாகவே மாறிட்டாங்க. இந்த தீவிரவாத கூட்டத்தினுடைய தலைவனுக்கு தான் நோபல் பரிசு கொடுத்தது அமெரிக்க அரசு. சுதந்திர போராட்ட தியாகிகளின் வீடுகள், ஷேக் ஹசீனாவினுடைய வீடு, வங்கதேச விடுதலை வீரர்களுடைய வீடு, இப்படி 32 இடங்களை ஃபுல்லாகவே அடித்து உடச்சிட்டாங்க. ஐஎஸ்ஐ கொடி அந்த இடத்துல ஏன் பறக்குது? அப்போ நீ ஐஎஸ்ஐயா, நீ அதையாவது சொல்லுப்போ அப்படிங்கிற கொஸ்டினை மாணவர் அமைப்புகள்கிட்ட இவர் தெளிவுபடுத்தணும். அதையும் அவர் சொல்ல மாட்டுறாரு. ரைட்டா? இப்போது இதை விட கோரமான காட்சி ஒன்று இருக்குது. இந்த காட்சியை பாருங்க. இதில் ஒரு ஆட்டோக்காரர், ஒரு ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவர், அவரை இந்துங்கிற அடையாளத்தோட சிவப்பு நூல் போட்டிருக்காருன்னு சொல்லி இழுக்கிறாங்க. போலீசார்ட்ட இருந்து இழுக்கிறாங்க. அவர் சொல்றார், நான் ரிச்சாக்காரன் அப்படிங்கிறார். ஒரு ரிச்சா ஓட்டுநர் வங்காளதேசத்தில் அவர் இந்துவா இருக்காருங்கிற ஒரே காரணத்தினால நம்ம கையில் கயிறு, கழுத்தில் சிவப்பு கலர் கயிறு இந்த மாதிரிலாம் கட்டியிருப்பாங்கல்ல, அதை பார்த்துட்டு நீ எங்கள் நாட்டை குலைக்க வந்தவன் அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்காக அவனை கூப்பிடுறாங்க. இப்படி தான் ஏற்கனவே அந்த ஒரு பையனை அடித்து கொண்டாங்க. இப்போ இவன் மேலேயும் அட்டாக் நடத்தியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, இவர் ஒரு ரா ஏஜென்ட்னு அந்த மக்கள் சந்தேகப்பட்டாங்க. அதனால அவர் மேலே அட்டாக் நடத்துகிறதா தகவல் வெளியாயிருக்கு. இவர் பேர் கோபால் பிஸ்வாஸ் அப்படிங்கிற நபர். அவர் ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவர். அவர் மேலே அட்டாக் நடத்தியிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அந்த ஒரு பையன் இறந்து போனா அப்படின்னு சொன்ன மாணவர் அமைப்பை சேர்ந்த ஒரு பையன் இறந்து போனார். அவருக்கு ஃபியூனரெல்லாம் நடந்தது அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த பையனுடைய ஃபியூனரலை முடிச்சுட்டு அந்த ஒரு நல்லடக்கம் செய்யக்கூடிய நிகழ்வில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வங்காளதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, நாடாளுமன்றத்துக்குள்ளே ஓடுறாங்க. ஓடுறவங்க எதுக்காக ஓடுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல, ஆனால் ஓடுறாங்க. பாருங்க. உள்ளே போய் என்ன செய்ய போகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது, ஆனால் ஓடுறாங்க. அந்த ஒரு பெரிய மாப், ஒரு கலவர கால கும்பல் ஒன்று சேருது. ஒரு நல்லடக்கத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு அமைதியாக வீடு திரும்பணும்ல, ஆனால் அப்படிப்பட்ட நடவடிக்கை அங்கே இல்லை. ஒரு ஆள் ஓடின உடனே செம்மறியாட்டு கூட்டம் மாதிரி நாடாளுமன்றத்துக்குள்ளே ஓடுறாங்க. நாடாளுமன்றத்துக்குள்ளே என்ன இருக்க போகுது? சேர் இருக்கும், டேபிள் இருக்கும். அதை போய் உடச்சி இவங்க என்ன பண்ண போகிறாங்க தெரியாது. ஆனால் அந்த கூட்டத்தில் நானும் பார்ட்டிசிபேட் பண்ணேன் அப்படிங்கிற பேர் மட்டும் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த எதிர்பார்ப்போடு போகிறாங்க. பங்களாதேஷினுடைய ஒட்டுமொத்த நாடாளுமன்றத்தையும் இப்போது இந்த கலவரக்கார கும்பல் கைப்பற்றி இருக்கு அப்படிங்கிற தகவல். பட் இது எல்லாமே அந்த யூனிஸ் அப்படிங்கிற நபர், அமெரிக்காவினுடைய அடிமை சொல்லி தான் இது நடக்குது. இது இந்தியாவுக்கு எதிராக 7 சகோதரிகள்னு சொல்லப்படக்கூடிய நம்முடைய இந்திய மாநிலங்களுக்கு எதிராக வங்கதேசம் ஒரு பெரிய சதி ஒன்று பண்ணுது. இது பாகிஸ்தானுடைய துணையோட தான் செய்கிறாங்க. பாகிஸ்தான் ஏன் செய்கிறாங்க அப்படின்னா, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இராணுவ தளபதி முனீர் முழுக்க அமெரிக்காவினுடைய அடிமையாக மாறி போய்விட்டார். அப்போது முனீரை சந்திச்சுட்டு இப்போ தான் 2 டேஸ்க்கு முன்னாடி தான் முனீர் அவர் சந்திக்க போகிறாருன்னு நம்ம செய்தி போட்டோம். இப்போ முனீரை சந்திச்சுட்டு வந்ததற்கு பிறகு தான் இவ்வளோ பெரிய வன்முறைங்கிறது பாகிஸ்தான் மூலியமா வங்காளதேசத்தில் நடந்திருக்கு அப்படிங்கிற செய்தி தான் இப்போ பரவிக்கிட்டு இருக்கு. எது எப்படியாக இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களுடைய மனநிலை யோசிச்சு பாருங்க. TV9 ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். அந்த இன்டர்வியூவில் ஒரு குழந்தை படுத்து கிடக்கு, அவங்க அம்மா பேட்டி கொடுக்குறாங்க. எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை வங்கதேசத்தில் இருக்குது. இப்படிப்பட்ட நிலையில் இங்கே இந்துக்களாக நாங்கள் வெளியில் நடமாடுறது அப்படிங்கிறதே
எங்களுக்கு ரொம்ப அச்சமாக இருக்குது, ஒன்று எங்களை காப்பாற்றுங்க, அப்படி இல்லாட்டி எங்களை கொலை செஞ்சிருங்க அப்படின்னு இந்தியாவை பார்த்து அந்த பெண்மணி கதறி அழக்கூடிய காட்சி. ஒரு ஜேர்னலிஸ்ட்டு மைக்கு நீட்டும் போது அந்த அம்மா பேசுகிறான். இப்படிப்பட்ட ஒரு பயத்தையா ஒரு பெண்மணிக்கு ஒரு நாட்டில் கொடுப்பீங்க? எதற்காக? உங்களுக்கு சுதந்திரம் தேவைப்பட்டது அப்படின்னு எங்களுக்கு தெரியும், அதனால இந்திய அரசு உங்களுக்கு அதை வாங்கி தந்தாங்க. உங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இந்திய அரசுக்கு நீங்கள் புரிய வைக்கிறீங்க. உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல உங்களால். ஒரு நாட்டினுடைய உயர் அதிகாரி, அந்த நாட்டினுடைய பிரதமரை அவங்க அடித்து கொன்றுவாங்கங்கிற பயத்தில் அவங்க நம்ம நாட்டில் அடைக்கலம் வந்திருக்காங்க. அடைக்கலம் தேடி வந்தக்கூடிய ஒரு பெண்ணுக்கு இந்திய அரசு அங்கீகாரம் கொடுத்துருக்கு. அங்கே ஒரு பையன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய பங்களாதேஷில் இருக்கக்கூடிய துணை தூதரகத்தில் அரைக்கம்பத்தில் கொடி பறக்கிறதுக்கு நாங்கள் ஜனநாயக முறைப்படி அனுமதி கொடுத்துருக்கோம். அது ஏஎன்ஐ விஷுவலாக எடுத்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை நாங்கள் பேணி பாதுகாக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான அடித்தளம். பாகிஸ்தானில் ஜனநாயகம் இருக்கா? நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. வங்காளதேசத்தில் முழுக்க முழுக்க வன்முறை மட்டுமே இப்போ கட்டவிழ்க்கப்பட்டிருக்கு. சுதந்திரம்னா என்ன, என்னுடைய சுதந்திரத்தினுடைய அளவு எது வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற அந்த வரைமுறை தெரியாமல் மாணவர் இளைஞர்களை வச்சு இவ்வளவு பெரிய ஒரு கூத்து நடந்துக்கிட்டு இருக்கு வங்காளதேசத்தில். இது சரியா தவறா அப்படிங்கிறத சப்ஸ்கிரைபர்கள் ஆகிய உங்களுக்கே நான் விட்டுறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.